யாருக்கு நிதானம் காட்டுகிறாய்? துறையை பொறுத்து துறையை ஆராயவும். என்னை அது உழைக்கிறது. இது வேலை செய்ய எப்படி எக்ஸ்கேவேட் கெயின் அவர் போய் சொல்ற முடியாது. आज तुम कहीं पे हो गया। तुम नोटबुक में अपना नहीं ले गए जितना तुम पगले लिखा करती थे। मजे तरी जिंदा होने लगी है। உண்மைதான். ஆனால் நான் எப்போது உன்னை பிடிக்கும் என்று அறியவில்லை. என் மேல் அவளுக்கு காதல் வருகிறது என்று செய்கிறாள். அவள் சொன்னால் அதன் பிறகு நாங்கள் முழு குழுவாக முயற்சித்தோம். ஆனால் நான் தோல்வியடைந்தேன். அது எங்களுக்கு ஏன் தெரியவில்லை என்றும் எங்கள் மூன்றாவது முயற்சியும் தோல்வி அடையும் போலவே தோன்றியது. உங்களை பார்ப்பதற்காக நன்றி. நாம இங்கே இருக்க மாட்டோம். உன்னோட ஸ்டோரி கிடைக்கிறது. திருமண விழாவை எங்கு நான் சொன்னதாக திருமண விழாவை எங்கு அப்படி இருக்க நீ பால் குடிக்க வேண்டிய நேரம் வா. நான் இந்த வீடியோவை எடுப்பேன். நீ சுகமாக கூற வேண்டும். அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏனெனில் நாடோடிகள் நிறைய இடங்களில் காணப்படுகிறார்கள். சிலர் அதை அனுபவிக்கின்றனர். சிலர் அதை பார்க்கும் நபர்களைப் போலவே தேடி செல்கின்றனர். எனவே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம கடலில் சங்கமலாக்காது. அந்த நாள் உன்னுடன் நான் இருந்தேன். நீ ஞாபகம் இருக்கா? அவளுடன் பலருக்கு தொடர்பு இருந்தது. நான் இல்லை. நாம் எல்லோரும் நண்பர்கள்தான். वीडियो एडिटिंग मतलब डबिंग कर देने करो वीडियो நன்றி பார்த்ததற்கு.
கடவுள் பற்றி மிகவும் தெளிவான எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அவர் இருக்கிறார் என்று பிரகடனம் செய்வது கூடுதல் நம்பிக்கை அளிக்கிறது. வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் குறைவான மது குடிப்பதால். அதனால் இப்போது கடினமானவன். உண்மையில் ஏதாவது இருக்கும் என்று தன்னம்பிக்கை கொள்ள வேண்டுமா? இந்த குழந்தை அப்படியே இருப்பது சரியா? நீங்கள் இப்படியால் எந்த விதத்திலாவது பாதிக்கப்படுவீர்களா? உங்களால் எனக்கு உதவ முடியுமா? நீங்கள் எப்போதும் எனக்கு யாரும் போன்ற பெரிய ஆதரவாக இருக்கிறீர்களா? எழுமாறும் எனக்கு சலிப்பு மற்றும் விபஜனா. அதனால்தான் நீங்க நான் எதை செய்யறீங்க? தயாரிக்க விரும்புகிறேன். அதற்கு ராஜு, அது எனக்கு தேவையில்லை. ஏதாவது இருக்கின்றது. நான் மறைந்து விடு. நீங்கள் எனக்கே தெரியவில்லை. ஏதாவது இருக்கிறது. நீங்க என்ன சொல்லுது? நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியவில்லை. நீங்கள் என்ன தொடர்ந்து பல வருடங்கள் ரசிக்கிறீங்களா? இணையத்தை விட்டு விவனாக இருப்பேன். நீங்கள் எதுவாக எதுவும் வழங்க முடிய இல்லை. அது எத்தனை சிறப்பினாக இருந்தாலும் பேசிவிடலாம். நீங்க எதுவும் செய்யவில்லை. இந்த பணி தெளிவாக ஒரு முக்கியமானது. ஆனா இவற்றை ஒரு சூழ்நிலை உண்மையாக இருக்க வேண்டும். செய்யுங்கள். சரியாக செய்வது சரியா? சரியாக செய்வது. அதன் மீது சென்று பாருங்கள். அடி வா. யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? நல்ல உயரம் இல்லை. நான் லாபரத்தோரி போகவே இல்லை. லேசாக எனது துன்பம் இப்படி இருக்கு. நீங்கள் லைப்ரரியில் சென்று இதை செய்யுங்கள். நீங்க பார்த்துட்டு அவ்வளவுதான். நான் நடைமுறை இல்லை என்று நினைக்கிறேன். என் அண்ணன் கற்றுக்கொள்கிறான். நான் சொன்னது உண்மையிலேயே நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அப்படியா? மற்றும் இது எனக்கு உதவும். நான் பார்த்து முடிக்கிறேன். மற்றும் நான் உண்மையா பேசல. இப்போது சொல்லணுமா? மற்றும் என்ன? இப்ப என்னால முடியுது. எப்படி ஆகிறது ஆகிற? நான் உன்னை உண்மை சால கேட்டிருக்கிறேனா? நான் அதை முயற்சிக்கட்டுமே. என்னை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு தடவை கொடுக்கிறேன். என்னை எது சொல்கிறது என்று பார்க்கிறேன். அது உண்டாகும் போது ஓய்வெடுக்கலாம். எனக்கு இதை பூட்டுறது எப்படி என்று தெரியாது. ஆனால் மற்றவர்கள் இதை திறக்க முடியாது என்று சரிதான். இந்த சிமெண்ட்ரி தான் அப்படி இருக்க. இங்கே பார்த்துக்கோ. நீயே செய்யுறியே. வா, தூளை சேர்க்காதே. அனுப்பு, நான் வருந்துகிறேன்.
பார்த்ததற்கு நன்றி. நாம் அவளை இப்போது ஒரு நாளில் தவிர்க்க முடியுமா? இல்ல, கொஞ்சம் சந்தேகம். உங்களை பார்ப்பதற்காக நன்றி. யானா அவளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்மை டேட்டிங் செய்வதாக சொன்னது. ஆனால் இன்னும் அவள் அவன் உணர்வை பற்றி எதையும் கூறவில்லை. மற்றும் அவன் சொன்னான், யானா அவளை புரியவில்லை என்று சொன்னான். நான் உன்னுடன் பேசின பொழுது நான் புரிந்து கொண்டேன். கல்யாணமா? இது உன்னுடையது என்பது பொய்யா? சுபாயமா? உங்களுக்கும் மற்றும் எடிட்டர்களுக்கும் என்ன? நான் உடனே பணத்தை சேர்க்கிறேன். ஆசிரியரே, அவள் யாரோடு பேசுகிறாள் என்பது எனக்கு தெரியாது. ஓ ஓ ஓ ஓ நண்பா.